அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியிலேயே நேற்று நியூஸ் 24/7 நடத்திய விவாத நிகழ்ச்சி கலவரத்தில் முடிந்தது. இந்த கலவரம் நடந்து முடிவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நேற்று நடந்த கலவரத்தில் நியூஸ் 24/7 நெறியாளராக இருந்த பத்திரிகையாளர் ராஜேஷ் அவர்களுடைய மண்டை அடித்து உடைக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியுடைய மண்டல பொறுப்பாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த கலவரத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நேற்று சாலை மறியல் போராட்டம் காரைக்குடியிலேயே நடந்தேறியது. இவ்வளோ கலவரமும் நடப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் தான் இந்த சேங்கை மாறன். இந்த சேங்கை மாறன் யார் என்று நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமூக ஊடகங்களில் இந்த பேரை போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தேடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இவர் மாறி இருக்காரு. இவர் காரைக்குடி தொகுதியில் பண்ண சாதனைகள் என்ன, இடும்பாவனம் கார்த்தி இவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா? ஏன்னா இவர் மீது ஒரு 3 குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அடுக்கடுக்காக இடும்பாவனம் கார்த்திக் அவரால் வைக்கப்பட்டுச்சு. முதல் ரவுண்டு பேசி முடிச்ச அடுத்த நிமிடமே சேங்கை மாறனுடைய ஆதரவாளர்கள் ஒட்டு மொத்தமாக நியூஸ் 24/7 நடத்தின அந்த விவாத நிகழ்ச்சியை சூறையாடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி கொண்டிருந்தது. அப்படி என்ன குற்றச்சாட்டுகளை இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இந்த சேங்கை மாறன் அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார் அப்படின்னா, திருபுவனத்தில் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை அப்படிங்கிறது நடக்குது. அதில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர் இந்த சேங்கை மாறன் அப்படின்ற குற்றச்சாட்டை இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வைக்கிறார். இது இடும்பாவனம் கார்த்திக் மட்டும் இல்லை, இந்த அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை அந்த நடந்த காலகட்டத்தில் இவர் யாருங்க? இவர் மாவட்ட கலெக்டரா, ஐபிஎஸ் அதிகாரியா, டிஜிபியா, டிஐஜியா, இல்லை மாவட்ட எஸ்பியா? ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது காவல்துறை. அந்த காவல்துறை சார்ந்து யாராவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும், இல்லை மாவட்ட கலெக்டர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும், இல்லை அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். திமுகவுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண வராரு அப்படிங்கிற கேள்விகள் அப்பயே எழுந்திருந்துச்சு. ஆனால் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்கள்லாம் அதை நோக்கி போராடினதுனால இந்த சேங்கை மாறனை கடந்து வந்துட்டாங்க. அப்பயே இந்த சேங்கை மாறன் அவர்கள் யாரு, என்ன ஏது, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன செய்திருக்காரு அப்படிங்கிறத மக்கள் பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இவருடைய உண்மை முகம் அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மக்கள் அப்போ கடந்து வந்துட்டாங்க. அப்போ இதே திருபுவனத்தில் அஜித்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அதே ஊரில் மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் சூர்யா மணமகிழ் மன்றம் என்கிற மதுக்கடையை இவர் நடத்தி வராரு அப்படிங்கிறது இடும்பாவனம் கார்த்திக் இவர் மீது வைத்த இரண்டாவது குற்றச்சாட்டு. அடுத்ததாக ஏனாதி, கணக்கன்குடி, கண்ணாரிருப்பு போன்ற பகுதிகளில் பினாமிகளை வைத்து வனக்கொள்ளை செய்பவரும் இதே சேங்கை மாறன் தான் அப்படின்னு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கார். அஜித்குமாருடைய படுகொலை, அதுக்கப்புறம் மணமகிழ் மன்றம், வனக்கொள்ளை, இந்த 3 விஷயத்தையும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தொட்டு பேசுனதுனால தான் நம்மளால கண்ணை காட்டி கலவரத்தை ஏற்படுத்திருங்கடா, இவன் 1 நாளே 1க்கு போகிற அளவுக்கு அடிப்பான், ஒரு ரவுண்டு முடிகிறதுக்குள்ளே நம்மளை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டான், 3 ரவுண்டெல்லாம் இவன் பேசினான் அப்படின்னா நம்ம வண்டவாளத்தை எடுத்து தண்டவாளத்தில் விட்டுருவான்டா, அதனால் கலவரத்தை நடத்தி முடிச்சு ஆட்டையை கலைச்சிருங்கடா அப்படின்னு இவர் கண்ணை காட்டினதுனால தான் அங்கே அவ்வளோ பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு இடும்பாவனம் கார்த்திக் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்படுது. இடும்பாவனம் கார்த்தி இந்த விவாத நிகழ்ச்சியில் மொதல் ரவுண்டு பேசியே முடிக்கல, அதுக்குள்ளேயே குறுக்கிட்ட இந்த சேங்கை மாறன் அவர்கள் இல்லை இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக மிரட்டுறாரு. மிரட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே கலவரத்தில் ஈடுபட்ட இந்த திமுக ஊப்பிகளை அவர் நினச்சிருந்தா தடுத்து நிறுத்திருக்கலாம். அவர் கையில் மைக் இருக்கு, இங்கே பாருங்க அதெல்லாம் வேண்டாம், அவர் என் மேலே தப்பான குற்றச்சாட்டுகள் வச்சா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல சேரை தூக்கி அடிக்கிறது, கலவரத்தில் ஈடுபடுறது, மைக் எடுத்து அடிச்சு பத்திரிகையாளருடைய மண்டையை உடைக்கிறது, இது மாதிரியான வேலைகளை நம்மளுடைய கழக உடன்பிறப்புகள் செய்யாதீங்க அப்படின்னு இதே சேங்கை மாறன் அவர்கள் சொல்லியிருந்தா அந்த இடத்துல கலவரம் அப்படிங்கிறது நடந்திருக்க போறதில்லை. ஆனால் இவ்வளோத்தையும் நடக்க விட்டு கைகட்டி இந்த சேங்கை மாறன் வேடிக்கை பார்த்ததற்கான காரணம் என்ன? அப்போ இது முன்கூட்டியே இவர்களை நம்ம தாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்திருக்காங்க. நான் போய் உட்கார்றேன், நான் பேசுகிறேன், நமக்கு எதிராக அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம், நமக்கு எதிராக எதையாவது பேசினாங்க, நம்மளுடைய வண்டவாளத்திலிருந்து தண்டவாளத்தில் விட்டாங்கன்னா எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணி ஆட்டையை கலைச்சிருங்கடா, நான் கண்ணை மட்டும் காட்டுறேன் அப்படின்னு இந்த சேங்கை மாறன் தன்னுடைய ஆதரவு அல்ல கைகள்கிட்ட சொல்லிட்டு வந்ததுனால தான் சொல்லி வச்ச மாதிரியே முதலாவது ரவுண்டை இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திமுக ஊப்பிகள் கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க.
இந்த விவாத நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் நியூஸ் 24/7 ரொம்ப அழகாக நடத்தி முடிச்சிருக்காங்க. எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்ததில்லை. சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். அதுக்கப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வேட்பாளர்கள் வந்து அமைதியாக இருங்க, அந்த கட்சி பொறுப்பாளர்கள் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா, அமைதியாக இருங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இந்த அளவுக்கு கலவரம் ஏற்படுற அளவுக்கு, ஒரு பத்திரிகையாளருடைய மண்டை உடைபடுற அளவுக்கு இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததில்லை. அப்போ மற்ற ஊர்களெல்லாம் அமைதியாக ஒழுக்கமிக்க ஒரு நிகழ்ச்சியாக நடந்த இந்த விவாத நிகழ்ச்சி காரைக்குடியில் மட்டும் இப்படி நடப்பதற்கான காரணம் என்ன? அண்ணன் சீமானவர்கள் இந்த முறை கண்டிப்பாக காரைக்குடி தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவார் அப்படிங்கிற அச்சத்தை தவிர்த்து வேற என்னவா இருக்க முடியும் உங்களுக்கு? இதே இடும்பாவனம் கார்த்தி உங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் தவறு. அவர் வந்து உங்கள் மேலே மணமகிழ் மன்றம்ல உங்கள் பேரில் நீங்கள் வந்து பினாமியை வச்சு நீங்கள் வந்து கனிம வளத்தை ஆட்டையை போடலை, அஜித்குமாருடைய படுகொலைக்கு நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை அப்படின்னா 2வது ரவுண்டு உங்ககிட்ட மைக்கு வரும், உங்களுடைய வாய்ப்பு வரும். அப்போ இடும்பாவனம் கார்த்தி என் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போய் அவர் பேசுறதுல எதுலையுமே உண்மை கிடையாது, இதை மக்கள் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கான அனைத்து உரிமை இருக்கு. நீங்கள் மறுத்து பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுடைய அல்லக்கைகள் அங்கே சேரை எடுத்து அடித்து மைக் எடுத்து அடித்து மற்றவர்களுடைய மண்டையை உடைக்கிற வரைக்கும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்காரு இந்த சேங்கை மாறன். அப்படின்னா அப்போ இதை நடக்கணும் அப்படின்னு அவர் விரும்பி இருக்காரு, ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ தன்னுடைய கட்சிக்காரங்க அடுத்த கட்சிக்காரனை அடிச்சு மண்டையை உடைக்கிறது, பத்திரிகையாளருடைய தலையில மைக் எடுத்து அடிக்கிறத பார்த்து ரசிச்சிருக்காரு இந்த சேங்கை மாறன். ஏன்னா அவர் எப்படா நாம் தமிழர் கட்சிக்காரனை பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவர். ஏன்னா இதே அஜித்குமார் அவர்களுடைய பிரச்சனையில இவர் பஞ்சாயத்து பண்ண வந்தப்ப நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் இவரை டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இந்த ஆள் பாருங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு ஒருத்தன் பாவம் செத்துட்டான், இந்த பிரச்சனையில் வந்து அவங்க குடும்பத்தை கூட்டு வச்சு ஒரு பள்ளிக்கூடம் நினைக்கிறேன் அங்கே கூட்டிட்டு உட்கார வச்சு ரகசியமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் பணம் தர்றோம், நீங்கள் வந்து உடம்பை வாங்கிக்கிங்க, நீங்கள் வந்து இந்த காசை வாங்கிட்டு அமைதியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் விஷயத்தில் இந்த போராட்டத்தை வந்து வலுப்பற செய்யாமல் மட்டுப்படுத்திடணும் அப்படின்னு இந்த சேங்கை மாறன் மிகப்பெரிய முயற்சியெல்லாம் எடுத்தார். ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணது யாருன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள். அந்த வன்மம் அவருக்கு இருக்க தானே செய்யும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாசமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் இப்பயே திமுக இந்த அளவுக்கு ஒரு அராஜக போக்க, இந்த அளவுக்கு வந்து பத்திரிகையாளர்களுடைய மண்டையெல்லாம் அடித்து உடைக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த இடத்துல காவல்துறை நடுநிலையாக இருந்து செயல்படணும். இதே தேனியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் போட்டப்ப இந்த லெஃப்ட் பாண்டி ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு டாடா சுமோல ஆயுதங்களோட வந்தப்ப காவல்துறை நடுநிலையாக இன்று லெஃப்ட் பாண்டிக்கும் அந்த தாவேகா தற்குறிகளுக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்தது. அதே நடவடிக்கையை சேங்கை மாறனுக்கு எதிராக எடுக்குமா? ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மண்டல பொறுப்பாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நியூஸ் 24/7 பத்திரிகையாளர் நெறியாளர் மண்டையில் அடிபட்டு அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த அளவிற்கு வன்முறை போக்க கையாண்ட இந்த திமுக ஊப்பிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா? குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அஜித்குமாருடைய படுகொலை, மணமகிழ் மன்றம், வழக்கொள்ளை அப்படின்னு நம்மளோட அடிமடியிலேயே இந்த இடும்பாவனம் கார்த்திக்ன்றவன் கை வைக்கிறானே, இவனை ரவுண்டு தாண்ட விட்டதே தப்பு. 2 ரவுண்டு 3 ரவுண்டெல்லாம் பேசினா அப்படின்னா சோழியை முடிச்சிருவாங்க. திமுகவுக்கு இந்த தடவை ஒரு வயலும் காரைக்குடி தொகுதியில் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு பதட்டப்பட்ட சேங்கை மாறன் அவர்கள் கண்ணை காட்டி நேற்று வந்து கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எதிராக வன்முறை போக்கை கையில் எடுத்த இந்த சேங்கை மாறனை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர்களுக்கு எதிரான தாக்குதலும் உண்மையிலேயே வன்மையான கண்டனத்துக்குரியது. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்ந்த நடவடிக்கையை இந்த சேங்கை மாறன் அவர்கள் மீது எடுக்கணும். காவல்துறை முன் வந்து வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கையும் இவர்களுக்கு எதிராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சேங்கை மாறன் அவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.